நினச்சி பரிதாபப்பட வேண்டியதான். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பக்கத்தில் தாலூர் பகுதியில் வந்து 2015 அங்கே கேரளா அரசு வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கு. தொடர்ந்து நாம் தமிழ் கட்சி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடந்த போராட்டத்தில் வந்து காவல்துறை நடத்தி பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கு அது குறித்த விழிப்புணர்வு இல்லை. உங்களுக்கு நம்மளுடைய இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். நம்மளுடைய இயற்கையின் அரும்பெரும் கொடையாக இருக்கிற மலையை வந்து அவங்க வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கு நம்ம அரசு அனுமதி கொடுக்குது, நீதிமன்றமும் ஒப்புதல் கொடுக்குது. ஆனால் அவங்க பதிலுக்கு கொண்டாந்து அவங்களுடைய குப்பையை நம்மக்கிட்ட கொட்டுறாங்க. அதை பார்க்கணும். இப்போ நமக்கு வந்து நம்மள்கிட்ட வளத்தை கொள்ளையடிச்சுட்டு அவங்களுடைய குப்பை மேடாக நம்மளை மாற்றுறாங்க. குறிப்பாக ஒவ்வொரு இடங்கள்லையும் உள்ள வந்து கேஎஃப்னு மரங்களில் எழுதிக்கிட்டே வராங்க. அது கேரளா ஃபாரஸ்ட் மாதிரி. அது இது நமக்கு மொத்தமாக கொஞ்சம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நகர்ந்தால் உங்களுக்கு தெரியும். ஒரு 100 அடி 10 அடி 20 அடி 30 அடி அப்படி வந்து எல்லையை விரிவாக்கம் பண்ணிட்டு வரும்போது அது தெரியல. அங்கே எல்லையில் இருக்கிற நம்ம மண் நம்ம நிலம் நம்மளை பாதுகாக்கணும்னு நினைக்கிற நாங்கள் அதை தொடர்ந்து போராடுறோம். ஆனால் அதிகாரம் அதுக்கு ஒத்துழைக்கணும், அதில் கவனம் எடுக்கணும். இல்லைன்னா அதுக்கு ரொம்ப இதாயிரும், பெரிய இழப்பாயிரும். இப்போ நீங்கள் கண்ணகி கோயில் இருக்கிற இடம் நம்ம இடம் தான், ஆனால் அதுக்கு வழி இல்லை, அவங்களுக்குள்ளே தான் போகணும். இப்போ நம்ம அடிக்கடி நம்ம போகாதனால அதை பொருட்படுத்தாதனால அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிக்கப்பட்டு இப்போ அது ஒரு தடவை நான் கண்ணகி பெருவிழாவுக்கு போனேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அப்போ நம்ம வந்து கண்ணகிக்கு கோட்டம் கட்டி கண்ணகிக்கு சிலை வச்சா பத்தாது. இந்த வழிபடுற உரிமை கூட இப்போ நம்ம அதை இழந்துட்டோம். அப்படி நிறைய இழக்கிறோம், எல்லைகளை சுற்றி நிறைய இழந்துக்கிட்டு இருக்கோம். அது சரி பண்ணுவோம், அதுக்கு தான் அண்ணன் பாடுபடுறேன். சட்டமன்ற தேர்தலில் ஒன்று சொல்லு. சட்டமன்ற தேர்தலில் வந்து நாம் தமிழ் கட்சி களமுறையாச்சு, வேட்பாளர் அறிவிச்சாச்சு. இருந்தாலும் திராவிட கட்சியில் இல்லாதவங்க என் கூட கூட்டணிக்கு வந்தால் நான் வந்து துணை முதல் பதவி தரேன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸில் பேட்டி கொடுத்துருக்கீங்க. இல்லை அது வந்து வரமாட்டாங்க யார். இப்போ இங்கே வந்து வாக்குக்கு காசு கொடுக்காதது வெல்ல முடியாதுன்னு இவங்க நம்புகிறாங்க. நாங்கள் காசு கொடுத்து பெற வெற்றியே இல்லைங்கிறோம். அது ஒரு இழிவான அரசியல். ஏன்னா ஐயா ஜேசி குமரப்பா அந்த தாய்மை பொருளாதாரம்னு ஒரு இதில் அதில் என்ன சொல்கிறாருன்னா, பணத்தை முன்னிறுத்தி செய்கிற அரசியல் பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் சிதைச்சிருன்றார். அதை நாங்கள் செய்ய விரும்பலை. அதனால அப்படி யாராவது வந்தா அப்படின்னா ஏன் சொல்கிறேன்னா வரமாட்டாங்க. இப்போ புரியுதா, நதிகளை இணைச்சா நான் 100 கோடி தரேன்னா ஏன்னா இணைக்க மாட்டாங்க, இணைக்க முடியாது. இப்போ நடக்காத இப்போ இவ்வளவு நேரம் நீங்கள் பேசுனது நல்ல செய்தி. அது பேசுறதுக்கு எவ்வளோ செய்தி இருக்கு, அதை விட்டுருங்க. வேற ஏதாவது கிரிட்டிக்கை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து தொடர்ந்து வந்து டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது வந்து ஒரு குற்றச்சாட்டையோ அல்லது வந்து ஒரு குற்றத்தையோ வந்து தொடர்ந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு வந்து ஒரு தவறை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்டு அதை திருத்திக் கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய பக்குவம் தேவைப்படுது. அது ஒரு பெரிய மனித மாண்பு. குற்றத்தை ஆமாம் தவறு தான் அப்படின்னு. இப்போ இதில் என்னென்னா, என் தம்பியை நான் பார்க்குறேன். கரூரில் அந்த நிகழ்வு வந்து அவர் அது என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கும் அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்கிறது ஒரே ஒரு அடிப்படை கேள்வி. அவர் அங்கே வரலைன்னா கூட்டம் இல்லை, கூட்டம் இல்லைன்னா நெரிசல் இல்லை, நெரிசல் இல்லைன்னா சாப்பிடல. இப்போ முதன்மையான காரணம் யார்? அவர் தான். அதனால் அவர் என்ன சொல்ல, தெரியாமல் நடந்துருச்சு, அதுக்கு நானும் ஒரு பொறுப்பாயிட்டேன். அதனால் நான் என் மக்கள்கிட்ட பெரிய மிகுந்த மன துயரத்தோடு என் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன்னா அது முடிஞ்சிடும். அதுக்காக அவர் வருந்துறாரு, அது அவருக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்காதுல்ல அப்படின்னு இருக்கும். அவர் இல்லை என் மேலே பழிய போட்டிங்கிற அப்போ வந்து அது சரியா இல்லை. அது ஏன் அதுக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லைன்றாரு. கரூரில் மட்டும்தான் மரணம் நிகழ்ந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அவர் முதல் மாநாட்டிலே 5-6 பேருக்கு மேலே இறந்தாங்க. உயிரிழப்பு இருக்கு. தஞ்சாவூரோட விபத்தில் ஏற்பட்டு பலர் காயமடைஞ்சிருக்காங்க. ஊர்வலமாக போய் கட்சியோட கட்டுப்பாடு அவர் எப்படி வச்சிருக்காருன்னு அது சரி பண்ணணும். கட்டுப்பாடாக இல்லை. இப்போ நீங்கள் அதிகபட்சமாக கூடுறதுங்கிறது எங்கள் ஆற்றுல எங்கள் அழகர் இறங்குறது தான் 15 லட்சம் பேர் கூடுறோம். ஒரு நெரிசலில் எதுவும் உயிரிழப்பு இல்லை. எங்கள் அழகர் வந்து எனக்கு காவல்துறை சரியான பாதுகாப்பு கொடுக்கலன்னு யார்ட்டையும் புகார் அளிக்கிறது இல்லை. அதனால் அது ஒழுங்கு. அங்கே எல்லோரும் ஒரு பக்தியோடு கூடுறாங்க, ஒரு கண்ணியம் இருக்குது, ஒழுங்கு இருக்குது. இப்போ எங்கள் பிள்ளைகள்லாம் நாங்கள் லட்சக்கணக்காக கூடி கலைஞ்சோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. கொள்கைக்காக கூடுறாங்க. ஒரு கொள்கையோடு கூடும்போது அந்த ஒழுங்கு இருந்துருது, ஒரு நோக்கத்துக்காக கூடும்போது. அது இல்லை அப்படிங்கும்போது அது ஒரு நெரிசலாயிடும். அதை தவிர்க்கணும். அதுக்கு வந்து பயிற்சி கொடுத்து பிள்ளைகளுக்கு முக்கியமான பொறுப்பாளர்கள்லாம் கூப்பிட்டு பேசி நம்மளை நாமே ஒழுங்கு பண்ணிக்கிறணும்னு அது கொண்டு வரணும். அது தம்பி இன்னும்
அதை செய்யணும், போக போக அதை செய்யணும், செஞ்சு சரி செஞ்சுக்கணும். நான் வரும்போது எல்லாமே காட்டு செடியாக தான் இருக்குது. அப்புறம் நம்மளை நாமே செதுக்கி 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 வளர்த்துக்கிறது மாதிரி வளர்த்துக்கிறணும். அது அவர் செய்யணும்.